உங்கள் அன்பிற்கும் விமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வித்யாராஜா நங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேன். இது ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1021வது வீடுகள். நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவில் உலகம் முழுக்க பிரசித்தமானது. கிட்டத்தட்ட 1970 எஸ்டாப்ளிஷ் பண்ண கோவில் அது. அந்த காலத்தில் பழவந்தாங்கல் ஸ்டேஷன் வந்து இறங்கினா இந்த கோபுரம் ஆலய கோபுரம் மட்டும்தான் தெரியும், வேறு கோவிலே கிடையாது நங்கநல்லூரில் அந்த காலத்தில். அப்போ ராஜகோபால சுவாமிங்கிறவர் ரொம்ப தபசின் இதனால் இதை நிர்மாணம் பண்ணுறார். காஞ்சி பரமாச்சாரியருடைய ஆசீர்வாதம்லாம் கிடைச்சி பல மகான்கள்கிட்டேருந்தெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுண்டு அம்பாளுடைய ஆக்ஞைப்படி இந்த கோவில் உருவாகுது. இந்த மாதிரி கோவில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது பிராங்க் ஒவ்வொன்றும் அம்பாலே மகாமேரு மலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. 16 படிக்கட்டுகள் ஆரோகண பரோகணம் மாதிரி ஏறி வரும்போது இந்த திதிவித்தியாக்கள் ரிவர்ஸில் வரும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம காமேஸ்வரி பகவானி நித்தியநாதி உண்டாவன் நிவாசினி மகாவித்ரி ஸ்ரீ சுகுதி ஜரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாக்கா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாண்டி சித்ரா. ஸோ இதுலேருந்து அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் முடியும். அப்படியே ரிவர்ஸ் சைடு வரும், இறங்கி வருங்க. அம்பாள் அதிரூப சுந்தரி, அவ்வளோ திருலோக சுந்தரின்னு சொல்லும்போது திருப்ப சுந்தரி அவ்வளோ அழகாக இங்கே இருப்பாள். பிரம்மாண்ட சுரூபம் சொல்ல முடியாது. ஒரு 3 அடிக்கு மேலே இருக்க அம்பாள். நல்ல ஆபரணங்கள்லாம் பூட்டிட்டு சொர்ண அலங்காரத்தோடு உட்காந்துருக்கா. அப்புறம் பார்க்க அந்த இடத்துக்கே நகரம் மனசு வராது. நவரத்தின அலங்காரம்லாம் கூட பண்ணுவாள். 4 நவராத்திரி பண்ணுறக்கூடிய கோவில். இந்த கோவிலில் இருக்கிற இந்த ஆலய கமிட்டி மனுஷன் வாழலாம் ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தால் வாங்க மாமா வாங்க வந்து. இன்னைக்கு புதன்கிழமை பொன்னாமிட்டாலும் புதன்கிழமைன்னு சொல்லுவாள். அம்பாள் வந்து இன்னைக்கு போயிட்டு வரான்ட்டான். இங்கே வந்தோடனே அவளை காத்துந்தா. நான் தான் லேட்டாக வந்தேன். 10 மணிக்கு வேலைன்னா 10:30 வரத்துக்குள்ள இங்கே சுற்றி வரத்துக்குள்ள. இப்போ இந்த கோவிலுடைய அந்த நிர்வாக அதிகாரிகள் இந்த சேவை செய்கிறவா எல்லாம் இருக்கா கூட. இப்போ வந்து ஒவ்வொரு இடமா பார்க்க போகிறோம். கோவில் வாசல்லேருந்து பைரவர், பத்திரகாளி, விநாயகர், அப்போ தத்தாத்திரேயர் எல்லாமே இருக்குது கீழே. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த படிக்கட்டு வழியாக ஏறி வந்து அம்பாளை பிரதர்ஷனம் பண்ணி வந்து இங்கே வந்து யாக கொண்டர்களாக இருக்குது பார்க்கலாம். அதை ராஜகோபால சுவாமி இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். இப்போ வந்து ஸ்ரீபுரத்தில் இருக்காரவர். அங்கேயே வெளிக்க அனுப்புகிறார் எல்லாருக்கும். அவருடைய கேலரியும் பார்க்க போகிறாங்க முன்னாடி. இப்போ வந்து ஸ்டார்டிங் பண்ண என்ட்ரன்ஸு. நமஸ்காரம். இது வந்து சொன்னாபிஷனை ஸ்ரீ கதாதி ஸ்ரீ கணபதி மகாகணபதி. இங்கே வந்து சதுர்த்தி சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு ஹோமமும் நடக்கும், இவருக்கு திருமஞ்சனமும் நடக்கும். ராஜகோபால சுவாமி அனந்தநாத சுவாமி இவர் தான் இந்த கோவிலோட ஸ்தாபகர். வருண தன்வந்திரி சுக்ல பஞ்சமி அன்னைக்கு அந்த உற்சவம்பாள் இருக்கா இல்லையா, அவள் வந்து தீர்த்தவாரி ஆகும். சுக்ல பஞ்சமி அன்னைக்கு, கார்த்திகை மாதம் சுக்ல பஞ்சமி அன்னைக்கு. இப்போ இந்த 25ஆம் தேதி நடக்க போகுது. அந்த சுக்கரபட்சமி அன்னைக்கு உற்சவ அம்பாள் வந்து இவர்கிட்டேருந்து இவரோட இதுலேயே பண்ணிக்கிற மாதிரி தீர்த்தவாரி ஆகும். அம்பாள் வந்து இதில் வந்து இதை பண்ணி தீர்த்தவாரி ஆகும் அம்பாள் இந்த காலத்தில். வருணதன் வந்து
சுக்லபக்ஷம் இந்த பக்கம், அந்த பக்கம் கிருஷ்ணபக்ஷம். இங்கே சங்கநதியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பத்ரகாளி பத்ரகாளி அமாவாசை அன்னைக்கு அதில் ஆரம்பித்து காமேஸ்வரி, பகமாலினி, கிட்டுண்ணா, பேருண்டா, வன்னிவாசி, மகாவத்ரேஸ்வரி, ஸ்ரீ மதூரி, ஜலிதா, குலசுந்தரி, ஸ்ரீ நித்யா, நீலபதா, விஜயா, சர்வமலா, ராஜராஜ சர்வமலா, ஸ்ரீ சித்ரா, குருமண்டல ரூபிணின்னு குருமண்டலத்துக்கும் ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கும் நைவேத்தியம் பூஜையெல்லாம் டெய்லி நடக்கும். அதே மாதிரி அந்த பக்கத்தில் சித்ரா, அந்த குருமண்டலம், அதுக்கப்புறம் சித்ராலேருந்து ஆரம்பித்து வரிசையாக நீலமலை, அதை சித்ரா வரிசையாக வந்து இங்கே காமேஸ்வரிலிருந்து முடிஞ்சு இந்த பக்கம் பைரவர், இந்த பக்கம் பத்மனி. பேரெல்லாம் தெரியுதா? தெரியும் தெரியும். இது வந்து ஜெயா, அந்த பக்கம் விஜயா, இந்த பக்கம் எப்படி வந்த ஷியாமலா. இந்த உற்சவருக்கு தான் டெய்லி காத்தால ஆபரண பூஜை நடக்குது டெய்லி. இவாளும் அன்னி திதி என்ன திதியோ அந்த திதி நித்தியாவுக்கும் இவாளுக்கும் சேர்ந்தாப்புல ஏழை பண்ணி ஆவரணம் பூஜை, லகு ஆவரணம். ஐம்பத்தோரு சக்தி பீடம் இங்கே நிர்மாணம் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாளை தரிசனம் பண்ணாலே 51 சக்தி பீடத்தையும் பார்த்ததாக ஸ்தல வரலாறு சொல்கிறது. இந்த ஸ்தலத்தோட வரலாறு வந்து 51 சக்தி பீடமும் அம்பாளாவே இருக்கான்றதுக்கு ஒரு இது. அதனால் இந்த சக்தி பீடத்தை அங்கே இதுவாக வச்சு பண்ணியிருக்கோம்.
மகாபெரிவா ஸ்ரீ ரமணமகர்ஷி அந்த தாமஸ் பண்ணவங்க அந்த சேவை வந்து ஸ்ரீகேரி சுவாமிங்களவர். அதுக்காக ஸ்ரீவித்யா ஆச்சாரியான்னு நம்ம தத்தாத்திரேய சுவாமி, பகவான் பரசுராமர், நம்ம சுவாமிகள் ஸ்ரீவித்யா ஆச்சாரியா அவர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மீனப்பா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாள் ராஜராஜேஸ்வரி, அவள் தான் தேவன் ராஜராஜேஸ்வரி. இந்த பக்கத்தில் மந்திரினி ஸ்ரீ மீனாட்சி. அந்த பக்கம் தண்டினி வாராகி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி திருவாடிக்காரர். அவள் 2 பேரையும் நடுவில் வச்சு இந்த அம்பாள் மேலே மகாராணியாக வச்சு வரைக்கும் ஸ்ரீசக்கரம் கேட்டார். எங்கே வந்து சேஷாத்ரி சுவாமிகள் பூஜை பண்ணி கொடுத்த சிவலிங்கம் அண்ட் நந்திகேஸ்வரர் வந்து சக்கராச்சாரியார் வந்து இந்த கோவிலில் சுவாமிகளுக்காக கொண்டு வந்து கொடுத்து பூஜை பண்ணுறதுக்காக சுவாமிகளுக்கு கொடுத்த அப்பா 2 பேரும் அங்கே. அதுக்காக இந்த காயத்ரி தேவி சுவாமிகள் வச்சு பூஜை பண்ணியிருந்த காயத்ரி தேவி. அப்புறம் அந்த பக்கம் சாலைக்கிராமம் இருக்குது. சுரேகா சுவாமியோட தண்டம் பாதுகை, யோகதண்டம். இங்கே அஷ்டதிக்பாலகர்கள் இருக்கும். இந்திரன், அக்னி, யமன், வெள்ளி, வருணன், வாயு, சோமம், ஈசா அப்படின்னு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இங்கே தான் சாமலாதேவியும் இந்த திதினிக்காவும் வச்சு காத்தால பூஜை, ஆபரண பூஜை காத்தால சாமலாதேவியும் அன்றைக்கி என்ன திதியோ அந்த திதி நித்தியாதேவியை வச்சு இங்கே ஆபரண பூஜை பண்ணுறோம். சாயங்காலம் வாராகி அம்மனை வச்சு வாராகி லகு நவாரண பூஜை சாயங்காலம் நடக்குது. இந்த வேறு பக்கத்துலேயே நடக்குது. வெள்ளிக்கிழமை அந்த ஸ்வயம்பு அம்பாள் அக்னியிலேருந்து சிதத்தி குண்டா இருக்கா இல்லையா, அந்த அம்பாளை இங்கே ஏழை பண்ணி இங்கே வந்து அர்ச்சனை நடக்கும். வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் நடக்கும். இந்த ஹோமகுண்டத்தில் அதாவது சாரதா நவராத்திரின்னு ஒரு 10 நாளைக்கும், வசந்த நவராத்திரின்னு ஒரு 9 நாளைக்கும் இது வந்து தசமஹாவித்யா ஹோமமாக இங்கே நடக்கிறது. தசமஹாவித்யா அமாவாசையில் அங்குரார்ப்பணம் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்து ஆரம்பித்து தசமி வரைக்கும் இது அன்னைக்கு தசமி அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு சண்டி ஹோமம், மற்ற நாள் மகாரதம் தேர். அது புறப்பாடு அந்த சிதக்கி குண்டா அந்த அம்பாள் தான் தேரில் வேலை பண்ணி புறப்பாடு வீதி புறப்பாடாகும். இந்த ஹோமம் இங்கே வந்து இந்த 2 ஹோமமும் 2 வேலையும் இங்கே தான் நடக்கும். 2 ஹோமம் அந்த 2 நவராத்திரிக்கும், சாதா நவராத்திரிக்கும் வசந்த நவராத்திரிக்கும். வசந்த நவராத்திரிக்கு வந்து பிரதமையில் ஆரம்பித்து அதாவது அன்றைக்கும் அந்த அமாவாசை பங்குனி மாதம் அமாவாசையில் அன்னைக்கு அங்குரார்ப்பணம் ஆகி கலசஸ்தாபனம் ஆகி அது இது மட்டும் மிருச்சந்தரணம் அது கிடையாது. இது மட்டும் அதுக்கு சாதா நவராத்திரிக்கு பாலிகையெல்லாம் உண்டு. இங்கே தான் பாலிகையெல்லாம் வச்சு அடை பண்ணுவாங்க. பாலிகை சாரதா நவராத்திரிக்கு பாலிகா பூஜை, பஞ்சபாலிகா பூஜை உண்டு. இங்கே பஞ்சதசமி அன்னைக்கு முடிஞ்சு கட்டியோகம் முடிஞ்சு மற்ற நாள் தேர் நடக்கும் ஏகாதசி அன்னைக்கு. அது மாதிரி வசந்த நவராத்திரிக்கு அதேமாதிரி பங்குனி அமாவாசை அன்னைக்கு கலச ஸ்தாபனம் முடிஞ்சு அன்றைக்கி மற்ற நாள் பிரதமையிலேருந்து நவதேவி ஹோமம், அதுக்கப்புறம் கடைசி நாள் சண்டி ஹோமம். புஷ்பாஞ்சலி வணக்கம். அனந்தநாத சுவாமி கோவில் வந்து ஸ்தாபகர் இவர் தான் பண்ணியிருந்தேன்.
இந்த இவருக்கு தான் அந்த ஹோமத்திலேருந்து வந்த அந்த ஹோமத்திலேருந்து சிதக்கல் குண்ட அம்பாள் இந்த ஹோமம் பண்ணும்போது வந்து தான் அது வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோவில் வந்து நிர்மாணம் பண்ணிருக்கு. அதனால் இவர் கவுண்டர் ராஜகோபால சுவாமி, ராஜகோபால அனந்தநாத சுவாமி ஆச்சாரி, ஸ்ரீவித்யா ஆச்சாரி. இந்த கோயில் இது ஃபஸ்ட்டு உருவாக்குறது இந்த இது வச்சுருக்காரு. அதுதான் அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக அவங்க என்னென்ன பூஜை பண்ணார், எப்படிலாம் இங்கே நடந்திருக்கு, உற்சவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாத பூஜைகள்லாம் சுவாமிகளுடைய இதை அந்த பாத பூஜைகள் நடக்குது. அந்த இது சிம்மாசனத்தையே இந்த சிம்மாசனத்தை ஆள பண்ணி தான் அந்த பாதுகையை வச்சு இது பண்ணும். இப்போ சொல்லுங்கள். அங்கே தான் கச்சேரி மண்டபம். கச்சேரி மண்டபத்தில் இப்போ கச்சேரிகள்லாம் நடக்கும். அப்புறம் இது பிரதோஷத்தன்னைக்கு இப்போது இங்கே ஒவ்வொரு பிரதோஷத்துமும் அந்த லிங்கம் சேஷாத்ரி சுவாமிகள் பூஜை பண்ண அந்த லிங்கம் நந்திகேஸ்வரனை ஏழை பண்ணி பிரதோஷத்துக்கு பிரதோஷம் திருமஞ்சனம் நடக்கிறது. அந்த இதோடு நடக்கிறது, ருத்ரபாராயணத்தோடு நடக்கிறது. அந்த வாராகி நவராத்திரி நடக்கிறது இல்லையா, ஆனி மாதம். அப்போ அதே மாதிரி இந்த 8 நாள் இங்கே வந்து இந்த அம்பாளுக்கு, இந்த வாராகி அம்பாளுக்கு ஹோமங்கள், அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாயங்கால வேளை வாராகி ஆவண பூஜை டெய்லி நடக்கிறது, நித்தியம் நடக்குது. தேதிக்கும் தை அமாவாசையில் அன்னைக்கு மத்தாநாள்லேருந்து ஆரம்பித்து இது ஒரு 8 நாள் 9 நாள் வந்து அம்பாளுக்கு ஹோமங்கள், அபிஷேகங்கள்லாம் நடக்கும். ஷாமலா நவராத்திரி இங்கே 4 நவராத்திரி நடக்குது. ஷாமலா அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரதா நவராத்திரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாமலா தை மாதம், பங்குனி மாதம் வசந்த நவராத்திரி. ஸோ 4 நவராத்திரி இங்கே நடக்கிறது. 4 நவராத்திரியும் ஹோமங்கள், அபிஷேகங்கள் நடக்கும். இந்த கோவில் வந்து பரிகார ஸ்தலமாக இருக்குது. எப்படின்னா பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். இங்கே அந்த நவக்கிரகங்களோட இங்கே ராகு கேது தோஷ பரிகாரம் நடக்கிறது. அதே மாதிரி குருக்கு அர்ச்சனை நடக்கிறது. ஒவ்வொரு இதுக்கும் அந்த மாதிரி அர்ச்சனையெல்லாம் நடக்கிறது. அவள் தோஷ பரிகாரம் பண்ணணுன்னா இங்கே வந்து இது பண்ணி பணம் கட்டி பண்ணிக்கலாம். ராகு கேது இதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். தோஷங்களும் தீரும். பெருமாள் கோயிலில் நவகிரகம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது இங்கே அக்னி, சங்கர் இந்த கண்ணாடி அறையில் அதாவது அம்மா தாயாருக்கு உத்திரத்தண்ணி, பங்குனி உத்திரத்தண்ணிக்கு தாயார் பெருமாளும் சேர்த்து நடக்கும் இங்கே. அதே மாதிரி போகி அன்னைக்கு ஆண்டாள் பெருமாள் கல்யாணோற்சவம் முடிஞ்சு இங்கே சேர்த்தியாகும்.
இதுதான் திருமஞ்சன மண்டபம். இங்கே 5 அதான் 4 ஆழ்வார்கள் ஏழை பண்ணியிருக்காங்க. அதாவது விஷக்சேனர்னு விட்டார். விஷக்சேனர் வந்து பெருமாளுடைய அம்சம். அது தவிர நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், ராமானுஜர், மணவாளன் ஆண்டா, இவங்க 5 பேருக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு காத்தால் 7:30 மணிக்கு இது திருமஞ்சனம் நடக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் இதெல்லாம் மூடிப்பா போர்டெல்லாம் போட்டு பெருமாளுடைய திருமண் சங்க சக்கரத்தோடு மூடிட்டோம். அந்த திருமஞ்சன இது இருக்கு இல்லையா நுழைவா, அது வழியாக உள்ள வந்து அப்படியே வந்து சொந்த வாசலில் இதில் தங்கி பெருமாள் வருவார். இங்கே வந்து நம்மாழ்வார் வந்து ஏழை பண்ணி இங்கே வந்து மகாதாசனம் நிறுதி வரணும். இது வந்து திருவாய்மொழி மண்டபம். வைகுண்ட ஏகாதசி சென்னையிலேருந்து அந்த ஆழ்வார்கள் சொன்ன இல்லையா அவளால் இங்கே ஏழை பண்ணி நம்மாழ்வாருக்கு 10 நாள் உற்சவம் நடக்கும். அதாவது ராப்பத்து உற்சவம் நடக்கும். அதே மாதிரி பகல் 10 உற்சவம் நடக்கிறதுங்க. வைகுண்ட ஏகாதசி 10 நாள் முன்னாடி பின்னாடி 20 நாள் உற்சவம் நடக்கும். அந்த 10 நாள் உற்சவத்தில் பகல் 10 உற்சவமும் ராப்பத்து உற்சவத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்னிலேருந்து ஆரம்பித்து அந்த 10ஆம் நாள் வந்து நம்மாழ்வார் திருவழி தொழில் இங்கே நடக்குது. இது வந்து உற்சவத்தில் பிரம்மோற்சவத்தில் கடைசி நாள் 9 நாள் தீர்த்தவாரின்னு ஒன்று நடக்கும். அந்த தீர்த்தவாரிக்கு பெருமாள் தாயாரை இங்கே ஏழை பண்ணி செல்வருக்கு இங்கே திருமஞ்சனம் நடக்கும். செல்வருக்கு இங்கே திருமஞ்சனம் முடிஞ்சு அப்பயே செல்வரை இந்த தீர்த்தவாரியில் இது பண்ணி செல்வரும் பெருமாளோட சடகம் 2 பேரும் இங்கே தீர்த்தவாரி. இது யாகசாலை சார்? அது யாகசாலை. யாகசாலை கலசமேடை தசாவதாரம் பெருமாளோட தசாவதாரம். இங்கே வந்து இருந்தது ஐதீகம் அதில் எழுதிக்கிறாங்க. இங்கே சத்யநாராயண பெருமாள் வந்ததுக்கு உண்டான காரணம் என்னென்னா அந்த இவர் நாராயண பட்டத்திரி நாராயண பட்டத்திரி வந்து இங்கே வந்து இது பண்ணதுக்காக இந்த ஸ்தலம் வந்ததாக இங்கே ஒரு ஐதீகம். அது அப்படியே இங்கே வந்து பெருமாளை தியானத்தை வழிபட்டார் நாராயண பட்டத்திரி. பூராடம். ஸோ இந்த சேனமேரில் ஆரம்பித்து பூராட நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு திருமஞ்சனம் சேனமேரில். அதே மாதிரி நம்மாழ்வார்களுக்கு விசாகத்தன்னைக்கு பெருமாளுக்கு தாயாருக்கு விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வாருக்கு சேர்ந்து திருமஞ்சனம் ஆகும். இங்கே நம்மாழ்வாருக்கு திருமஞ்சனம் ஆகிறது என்னென்னா அம்பாள் சுவாமிக்கும் விசாக நட்சத்திரம், அம்பாளும் விசாக நட்சத்திரம், அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் திருமங்கை ஆழ்வாருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, அதேமாரி ராமானுஜருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு, மணவாள மாமனிகளுக்கு மூல நட்சத்திரத்தன்னைக்கு இவாளுக்கெல்லாம் திருமஞ்சனம் நடக்கும். அதே மாதிரி இந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கு மாதம் பூர நட்சத்திரத்துக்கு இங்கே திருமஞ்சனம் ஆகுது. திருவாடி பூரம் உற்சவமும் நல்ல கிராண்டாக நடக்கும், பிரமாதம் நடக்குது. இந்த ஆண்டாள் வந்து போகி அன்னைக்கு கல்யாண உற்சவம் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் போகி அன்னைக்கு.
ನೇಪರ್ಸರ್ ದತ್ತಾತ್ರೇಯ ಶಿಷ್ಯನವನ್ನು ನಾಮ ಕೊಡ್ತಾರೆ. ಅವನಿಗೆ ದತ್ತಾತ್ರೇಯ ಸನ್ನಿಧಿಸಿದ್ದಾರೆ. அதெல்லாம் பரசுராமன் ஒரு சிஷ்யன். இங்கே பரசுராமன் சொல்லி தான் பூஜை சொல்கிறாங்க. திரிபுராரகசியத்தினுடைய புஸ்தகம் எனக்கே பிடிச்சது ஆக்சுவலாக. ராமலிங்கம் ஆண்டு இவர் தான் வந்து எல்லா இந்த கிரந்தங்கள் சமஸ்கிருத கிரந்தங்களையும் எடுத்து அது தமிழாக்கம் பண்ணி ரெண்டுமே தமிழ் ஸ்லோகம் சன்ஸ்கிருத் ஸ்லோகம் போட்டு புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. பல புக்கு வந்திருக்கு. புராண மந்திரம் வந்திருக்கு, யோகினி ஹிருதயம் வந்திருக்கு, பரசுராம கல்ப சூத்திரம் வந்திருக்கு. முக்கியமாக திரிபுரா ரகசியத்தில் மகாத்மிய காண்டம் புக்கு வந்திருக்கு. வருது அதில் சரியாக காண்டம் தனியாக இருக்குது. அது வந்து இந்த 3 காண்டத்தில் வேதாந்தம் வந்து தனியாக சரியாக காண்டம், இது மகாத்மிய காண்டம். மகாத்மிய காண்டத்தில் சொல்லப்படாத ஸ்லோகங்களே இல்லை. ஒன்றும் ஒரு பொக்கிஷம் அதில். மாமா வந்து அதுக்கு ரொம்ப மாமாவுக்கு கோடி நமஸ்காரம் பண்ணாங்க. அது வந்து இது வரைக்கும் வெளிவராத புஸ்தகம். அது ரொம்ப எளிமையாக நல்ல அழகான இதில் எழுத்துக்களில் நல்ல குவாலிட்டி பேப்பரில் ரொம்ப அழகாக வந்து இந்த புஸ்தகம். அந்த புக்கு வந்த உடனே கீழே இருக்கேன் மனசில் 3 நாளை முடிச்சுட்டேன் புக்கே. அப்புறமா தான் எடுத்து பேச ஆரம்பித்தேன். இப்போ தான் திரு ராமலிங்கம் மாமா திருவாக்கிலேருந்து சில வார்த்தைகளை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் சொல்லுங்க. திரிபுரா மகாத்மா காண்டம் வந்து இங்கிலீஷில் தான் இருந்தது. ஒரிஜினல் தேவநாளில் இருக்குது. அப்புறம் இங்கிலீஷில் வந்தது. தமிழில் போகணும் ஆசையாக படித்து பார்த்தா பிடிச்சிருந்தது. அவசியம் பண்ணணும்னு தமிழில் படித்து பார்த்தேன். அது 1 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. கல்ப மகா அது பரசுராம கல்பசூத்திரம் வந்து தேவநாளில் மட்டும்தான் இருக்குது. தமிழ் இங்கிலீஷ்லேயும் இல்லை, தமிழ்லையும் இல்லை. ரொம்ப அவசியமாக அதை டான்ஸ் பண்ண வேண்டிய. ஏன்னா அதுதான் ஆதார புஸ்தகம் நமக்கு அதுதான். நவான பூஜைக்கு ஆதாரமே அதுதான். ஸ்ரீவிதிக்கு ஆதாரமே அந்த கல்பசூத்திரம் தான். அப்போ அதை காமாட்சி கோயில் தூர்வாசை கொடுத்துரும். அதான் நீங்கள் பண்ண சொல்லி. பட் 80% ஆஃப் த பீப்புள் ஆர் ஒன்லி ஃபாலோயிங் பரசுராம சூத்திரம். அதை பண்ணதை நம்ம சுவாமி எழுதுகிற நேரத்துக்கு அதையும் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் தமிழ்லையும் பண்ணி வச்சது. அப்புறம் வந்து அப்போ அந்த எல்லாமே இங்கே இதெல்லாம் தமிழில் கிடைக்கலையோ இங்கிலீஷ் யோகினி சத்தியம். அப்புறம் தத்தராஜ தந்திரம் அது வந்து ஜெம்ஸ் செலக்ட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறம் வந்து நவவர்ண பூஜை எப்படி பண்ணுறது. 30 வருஷத்துக்கு முன்னாடியே 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை 87 போட்டேன். 87 88 போட்டுருக்குது. அதுதான் முதல்ல போட்டுருக்கோம் நவவர்ண பூஜை. 35 வருஷம் ஆகிடுச்சு. அப்புறம் சுவாமி மேலே இது குருப்பிரியான சுவாமி அப்படிங்கிறது. அப்புறம் லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம், அப்புறம் திரிசதி பாஷ்யம், அந்த மாதிரி. அப்புறம் சண்டி மகாத்மிய பாஷ்யம் தெய்வான் அப்படின்ட்டு உண்மை காமிக்கிறேன். புத்தகத்தை வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து 51 சக்தி பீடமும் கலர் பேப்பரில் நல்ல குவாலிட்டி பேப்பரில் போட்டுருக்கோம். நல்ல ஐ ஃபவுண்ட் த பெஸ்ட் பாசிபிள் பிக்சர். நான் கலெக்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. 51 படமும் அது எங்கே கண்டுபிடிச்சி அதுக்கு ஆதாரம் என்ன. ஏன்னா ஒரு என்னென்ன பீடம் நிர்ணய தந்திரம் ஒரு யந்திரம் இருக்குது. அதில் ஸ்லோகமாக கொடுத்துருக்கோம். இந்த பீடத்தில் இந்த சுவாமி, இந்த அம்பாள், இங்கே சுவாமி பேர் பைரவர் பேர் என்ன பாகம், அம்பாளோட பாகம் என்ன பாடம் இங்கே விழுந்ததுன்னு போட்டிருக்காரு. அந்த ஸ்லோகத்தை கொடுத்து அந்த அம்பாள் படத்தை போட்டு அந்த சுவாமி பேரை போட்டு தமிழ் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தலைவன் காட்டுக்காரு. அது எல்லாருமே கேட்டால் அது ஒன்றுன்ட்டு. பிகாஸ் பிக்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். கலர்லேயே போட்டோம். ஆர்ட் பேப்பர் கலரில் போட்டிருக்காரு. ரீசெண்டாக போட்டது தான். அதுபோல் யோகி இதே மாதிரி இல்லை டு பி டன் ஆர் ஃபியூ திங்ஸ் டு பி டன். அது வெறும் சுவாமி அவசியம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கார். அதாவது ஸ்வஸ்தானத்திரேன்னு அந்த வேதாந்தம் சொல்கிறார் இல்லையா, அது இந்த சக்கர பாஷ்யம் அப்புறம் பிரம்மசூத்திர பாஷ்யம்லாம் இருக்கு. அது மாதிரி ஸ்ரீவித்தியில் வந்து பாஸ்கரர் பண்ண இது லலிதாசன பாஷ்யம், வரிவிசர ரகசியம், அப்புறம் நித்யா ஷோடசிகாரன் ஒன்று இருக்குது. வரிவிசரே தமிழில் நிறைய கிடைக்காது. சிதானந்தர் பண்ணியிருக்காரு, அண்ணாவும் பண்ணியிருக்காரு. பாஷ்யம் அவரோட பாஷ்யம் பாஷ்யம் தமிழில் கிடைக்கிறது. கணேசையரும் போட்டிருக்காரு. ஜிவி கணேசையர் ரொம்ப நாள் இருக்கும். தேதிய சுப்ரீம் சௌந்தர்யம் போட்டிருக்காரு. நித்யா ஷோடசிகாரன் யாரும் போடலை. ஆனால் அவர் சொல்லிட்டே இருக்கா பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முயற்சி பண்ணுறது. அதில் ஒரு பகுதி தான் யோகி இருந்தோம். அதில் போட்டாச்சு. நான் சாப்டர் பாக்கி இருக்கேன், தனியாக பண்ணணும். அதை பண்ணால் நமக்கு ஸ்ரீவித்யா உபாசகருக்கு எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவில் மட்டும் இல்லை, இங்கே வந்து மகாமேரு மேலேயே அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. மோரோவர் இது வந்து ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் ஆல் ஸ்ரீவித்யா புக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அதான் இங்கே வந்து
கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு எல்லா சத்யநாராயண சுவாமி கோவிலும் பக்கத்துலேயே இருக்குது, மேலே அம்பாள் இருக்கா, எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம் திக்பாலகர்லாம் இருக்குது. எந்த கோவிலையும் இவ்வளோ இடத்துலாம் கிடையாது, பலிப்பீடம் தான் வச்சுருப்பா திக்பாலகர் இருக்குது. இங்கே வந்து ஒன்று 6 அடி உயரம் இருக்கும் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து சன்னதியை விசிட் பண்ணணும், புக் ஸ்டோரும் விசிட் பண்ணி அவள் வாங்கிட்டு போய் இந்த ஸ்ரீவித்யையில் நிறைய கற்றுக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ஆசைப்படுறவா வந்து இங்கே உபதேசமும் வாங்கிக்கலாம். அதையும் நான் கேட்டுவிட்டேன். அது இங்கே வந்து வர்ணபேதம்லாம் பார்க்குறது இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து இங்கே வரவாளுக்கு கட்டாயம் வந்து வாழ்க்கையில் நல்ல நிம்மதியும் கிடைக்கும், நல்ல அனுகூலமாக இருக்கும், நல்ல மேலே மேலே வாழ்க்கையில் சிறப்படைகளான ராஜராஜேஸ்வரினா பெரிய பெரிய அந்த காலத்துலலாம் பார்க்கலாம் பேலசஸ்லாம், மைசூர் அரண்மனை உள்ளே நோக்கி பார்த்தா ராஜராஜேஸ்வரி இருக்கும், பெரிய அரண்மனையிலலாம் ராஜராஜ இருக்கும். இப்போ வந்து ஜனங்கள் வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னா ராஜராஜேஸ்வரி யார் யார் வணங்குறாங்களோ கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேறலாம். அந்த வீடு சோட போகாது. இந்த கண்கூடாக பார்த்துருக்கேன் நான் நிறைய இடத்துல இருந்து. அதனால் சென்னையில் இருக்கவாலும் சரி, பக்கத்தில் இருக்கவாலும் சரி, இந்த கோவில் விசிட் பண்ணும்போது வேண்டி கேட்டுக்கிறேன். இதோட நான் நிறைவு செய்கிறேன். 2 விஷயம் பண்ணிங்க. இங்கே உற்சவமூர்த்தி பற்றி சொல்கிறேன். உற்சவமூர்த்தி இது முக்கியமாக வந்து மேலே வந்து சன்னதியில் உற்சவமூர்த்தி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 inches உயரம். அந்த உற்சவமூர்த்தி வந்து ராஜகோபால சுவாமி முதல்ல ஹோமம் பண்ணி அம்பாள் மேலே தபஸ் இருந்து பண்ணும்போது அந்த அக்னி குண்டத்துலேருந்தே அம்பாள் உதிர்த்தார். இது வந்து குவைட் அன்பிலீவபிள் நினச்சிக்கலாம், அது சத்தியமான உண்மை. பரமாச்சாரியாரே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அந்த ராஜராஜேஸ்வரி விக்கிரகம் வந்து மூலஸ்தானத்தில் அம்பாளுடைய இடது பக்கத்தில் ஸ்வர்ண கவசத்தோடு இருக்க அம்பாள் உட்காந்துருக்கா, குடையெல்லாம் வச்சுக்கிட்டு. வெரி ரேர்லி ஷி இஸ் கம் அவுட். தனியாக உற்சவ விக்கிரகம் தனியாக இருக்குது. இது வந்து கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்த விக்கிரகம் அது. அதான் அந்த ஆதி மூர்த்தம் அது இங்கே கோவிலுக்கு வந்தால் நேராக தான் பார்க்க முடியும். வந்தால் கருவறையில் இருக்குது, பார்க்கலாம். அம்பாவை சுற்றி 51 சக்தி பீடம். அதே மாதிரி அந்த பிரதர்ஷனம் வரும்போது 51 சக்தி பீடங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கா. அதுவும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாலே 51 சக்தி பீடத்துக்கு போயிட்டு வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுறது சத்தியமான உண்மை. அது இங்கே ஒரு நாள் விசிட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து புல்லரிப்பாக இருக்குது. உடம்பு மனசு எல்லாம் ஒரு ஒரு கெட்டிங் சம இது என்ன சொல்கிறது, ஒரு க்ரூஸ் பண்ணுறதுல இது வந்து தனி சக்தி உண்டாயிருக்கு நமக்கு. 51 சக்தி படுத்த ஒரு இடத்துல தரிசனம் பண்ணுறோம்னு இங்கே எத்தனை ஹோமங்கள் நடத்திருக்கு. 4 நவராத்திரி நடந்த இடம் அது. மகான்மான ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகள் வந்து அந்த காலத்தில் நிறைய தபஸ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கு. பல மகான்களுடைய காலடிப்பட்ட இடம். பல சங்கராச்சாரியெல்லாம் இங்கே வந்திருக்கா. அதனால் சொல்லி இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாலே ஒரு நாள் வந்து விசிட் பண்ணாலே நம்மளுடைய சுமைகள்லாம் குறையும் சொல்லி வாழ்க்கையில் மேலும் மேலும் நலன் பெறுவன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ரூபத்தில் வந்து வருஷம் கார்த்திகை சுக்ல பஞ்சமிக்கு அம்பாள் திருத்தவாரி வர வாரம் 25 அம்பாளுக்கு இறங்குவார். குட்டி அம்பாள் பார்த்தேன் இல்லையா, அந்த ஸ்வயம்பூர்த்தி உள்ள இறங்கி தீர்த்து அந்த தளத்தை எல்லாம் போடுறாங்க. எல்லாருக்கும் ஜாதியெல்லாம் குணமாகுது. நான் தன்வந்தி திருப்பாரு முழுவதும் தன்வந்தி தெரிஞ்சு நிறைய பேர் வருவாங்க. எல்லாம் பிள்ளைகளை கவுத்திப்பா பிள்ளை திருச்சிப்பா ஜாதியெல்லாம் நன்றாக அதே விஷயம். அதனால் திருவண்ணாமலையும் கிரிவலம் போகிறான். ஓம் சக்தி ஓம் சக்தி பாரதியார் பாட்டுக்கு சொல்லு கடங்காது அதை பாடிட்டு ஒரு 3 தடவை போவான். சின்ன மாடு கிரிவலம் பௌர்ணமி ஈவினிங். கலைகள் இறங்கிறது. ஆமாம், பௌர்ணமி சாயந்தரம் பண்ணுறான். அப்புறம் மாதம் வந்து 3 ஹோமம். சுவாமி நட்சத்திரம் குரு நட்சத்திரம் விசாகம் அன்றைக்கி சண்டி ஹோமம். அது 3 நாள் வந்து வாச்சாகுப்பா கணபதி ஸ்ரீவித்யா கணபதி. அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு சந்ததிக்கும் உள்ள மூல மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணுறோம். ஒரு கூட்டு கும்பாபிஷேகம் மாதிரி எவ்ரி மந்த் விசாகத்தனி. இங்கே வந்து பெருமாள் வந்து ஸ்ரீசுத்தவமும் ஒரு புருஷத்துவமும் இருக்கும். அது தவிர வந்து ஏகாதசி இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை ஏகாதசி. அப்புறம் எப்படி ஏகாதசி அங்கே வந்து அச்சித்தம் அஸ்வம் மேலே பாருங்கள். அச்சித்த அஸ்வம் விஷயம் பெரிய சொல்லியிருக்கா. இது வந்து பெரிய காரணம் தான். அது ரொம்ப விசேஷம். 2 மணி நேரம். அப்புறம் எப்படி டியூஸ்டே மாமா சண்டி பயணம் பண்ணுவார். நவராத்திரி வந்து ரொம்ப விசேஷம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நேரம் முடிஞ்சால் வாங்குவோம். நீங்களே பிஸியாக இருக்கு. அதாவது 4 சேர்த்து அத்தனை ஹோமங்கள். அதாவது ருத்ர ஹோமம், புருஷத்துவம்
ஹோமம் சீர்திருத்த ஹோமம் ஆச்சாரிய தேவி வைபவாசிரம். தேவி எட்டுத்தோம். அப்புறம் அன்றைக்கி என்ன ஹோமம், அன்றைக்கி எந்த தேவியோ அந்த ஹோமம் அத்தனையும் பண்ணிட்டு அதே மாதிரி சாயந்தரம் சண்டி பாண்டி சேர்த்து பண்ணுவா. முடிய வச்சு அன்றைக்கி சாயந்தரம் முடிய வச்சு சுவாசினி கன்யா பண்ணிட்டேன். அப்புறம் வேத சேவை எல்லாம் உண்டு. நல்லா லேடிஸ் பாதம் பண்ணுறா. அப்புறம் அந்த கோவில் அத்தனையும் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அன்னதானம் வந்து எப்படி சாட்டர்டே வீடு அன்னதானம் சுவாமிஜி தனி மண்டபம் கட்டிப்போம். சுவாமி சித்தி அதுக்கப்புறமா நமக்கு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு இல்லையா, அங்கநல்லூர் பெரிய அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு சின்ன கோபுரம் போட்டு சின்ன ஒரு மண்டபம் இப்போ மேலே ராஜகோபால சுவாமி தியானம் பண்ண போட்டுருவோம். அங்கே வந்து எவ்ரி சாட்டர்டே வீடு அன்னதானம். பெரிய விசாகம் வந்து குருமண்டல ஆவரண பூஜை, குருபாத அவருக்கு அதிஷ்டானம் இருக்காங்க. அதிர்ஷ்டம். அவர் வந்து சன்னியாசி இல்லை, அதனால் அவர் அதிர்ஷ்டம் வந்து அவர் பிராணத புஷ்ட பண்ண விக்கிரகம். அவர் லைஃப் சைஸுக்கு பிராணத்தில் கல்வி சில விக்கிரமே இருக்குது. உற்சவமூர்த்தி இருக்குது, குருபாதம் இருக்குது. அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது பெரிய விசாகம் இருக்குது. இப்போ ஆராதனை வருது சுவாமிஜி கிருஷ்ணபதி சொன்னேன் இல்லையா, வர்ற பௌர்ணமிக்கு ஆரம்பித்து 5 நாளைக்கு மகாயாக்கிரமம் பண்ணுறோம். மகாயாக்கிரமம் பண்ணிட்டு ஆராதனை மணிக்கு ஆராதனை இருக்குது. அங்கே நிறைய ஹோமம் சுவாமி கட்சி நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது எது கேள்விப்பட்டிருக்கேன், சாஸ்திர ஸ்டாண்டிங் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா. சாஸ்திர ஸ்டாண்டிங்னாக்க சாஸ்திர பிராணம் பண்ணுவா, 100 ஹோமம் பண்ணுவா. சுவாமி இதெல்லாம் போடாது, சாஸ்திரம்னாக்க சாஸ்திர ஹோமம் பண்ணிட்டார். அதனால் அவளாம் ஷாக் ஆகிட்டா. ஆனால் பண்ணிட்டா. இது பெரிய 3 ஒன்றும் போட்டு எத்தனை ஒன்று பண்ணலாம். 14 நாள் நடந்தது, விசேஷம் நடந்தது. அவள்லாம் பண்ணவளாம் இன்னும் சொல்கிறேன், எப்பயும் ஆச்சரியம் பண்ணி நல்லா ஆச்சரியப்படுறா. 1000 தடவை ஹோமம் பண்ணான். சரி ஹோமம் இந்த ஸ்ரீசுத்த கர்ப்பித சண்டி ஹோமம் பண்ணோம். குருசுத்த துர்காசுத்த சண்டி கர்ப்பித, அதாவது சண்டியும் சேர்த்துக்கிறது, ஸ்ரீவித்யா மந்திரத்தை சேர்த்து சொல்கிறது. ஊருக்கு அதான் பயஞ்சரிக்கு. ஆமாம், அது புடிக்க அந்த வந்து கர்ப்பிதமாக உள்ள சாண்ட்விச் பண்ணுற மாதிரி. அது வந்து 15 நாள் ஸ்ரீசுத்த 15 நாள் 15 நாள் ஆச்சு. துர்காசுக்கு 5 நாள் ஆச்சு. 5 லலிதா சாஸ்திரம் சொல்கிறாரு. வெள்ளிக்கிழமை இப்படி வாங்க வாங்க. உங்கள் பேர் என்ன? சந்திரிகா. சங்கீதா. சந்திரிகா. உங்கள் பேர்? புவனேஸ்வரி. அதாவது மேம், நான் சொல்கிறேன், நான் மாமா அப்படி சொல்லுவா தெரியாதுங்க. லலிதா சாஸ்திரம் 35 வருஷம் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு 75 வயசு. மெயின் இதுன்னு அம்மாலே சொன்னது, பிரம்மாண்ட புராணத்தில் இந்த செக் பண்ணி வர சொல்லுங்கள். ஒரு தியான ஸ்லோகம் தான் இருக்குது பிரம்மாண்ட புராணம் ஒரிஜினலில். சிந்தூர் ஆண்ட விக்கிரகம் மட்டும்தான், வேறு கிடையாது. இதெல்லாம் இடைச்செல்கள். அருணா கருணா மீனாட்சி சசுங்கு பையப்பெல்லாம் அது வந்து திருப்பதி சுந்தரி அஷ்டகத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. அப்புறமா வந்து சாலாட்சர சூத்திரம் ஒன்று இருக்குது. அந்த சூத்திரம் பிரகாரம் பார்த்தா 1000 நாமாவளியும் வித்தியாசமான நாமாவளி. ஒரு நாமாவளி ரிப்பீட் ஆகக்கூடாது திருப்பியும். ஆனால் சென்னையில் இருக்க எல்லா பெண்மணிகளும் என்ன செய்கிறாங்க, ரிப்பீட் பண்ணி தான் சொல்கிறாங்க, பிரயோஜனப்படாது. அதனால் நான் சொன்னேன், சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். எப்படின்னா சிலது மட்டும் சொல்லிக்கிறேன் பாருங்க. வித்யா அவித்யா சுரூபணி சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, வித்யா வித்தியாசம். நீங்கள் எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கணும். வித்யா அவித்யா சுரூபணி, தர்மா அதர்ம விவரிச்சிட்டா, வெக்தா அபெக்தா, சோபனா சுலபாக்கிறதுக்கு ஆசோபனா சுத்தமானதா, தர்மா அதர்மா சொல்லு, மூர்த்தா அமூர்த்தா. ஒரு இடத்துல ரெக்க வரலாம், ஒரு இடத்துல ரெக்க வரலாம். அது சொல்லிடுவாள் பார்த்து. அதே மாதிரி கடைசியில் சொல்வது திரிபுராஸ்ரீ வசங்கரி இருக்கு. திரிபுராஸ்ரீன்னு ரொம்ப இந்த அடுக்கில் 9 அடுக்கில் வரும்போது ஒவ்வொரு தேவத்தை ஹிட்டாக இருக்கா. திரிபுரமாமி, திரிபுர சுந்தரி, திரிபுராஸ்ரீன்னு இவெல்லாம் சொல்ல திரிபுராஸ்ரீ வசங்கரின்னு தனியாக படிக்கிறார். ஸ்ரீவசங்கரி கிடையாது, திரிபுராஸ்ரீ வசங்கரி. திரிபுராஸ்ரீ அந்த அம்பாள் பேர். ஸ்ரீவசங்கரின்னு எனக்கு. அதனால் அந்த ரெப்புடேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கவே கூடாது. இருக்காது, பிரயோஜனப்படாது. வாட்பாதுங்கள் போச்சுப்பாங்க. அதனால் வசினி, காமேஷி, மோகினி, குமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌரணி 8 பேர். 8 பேர் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ட்ரெஸ் கோடு கூட ஒரே கோடு. சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு பொன்னிறமாக இருக்கா. வில்லு அம்பு வச்சுருக்கா. வீணையும் புஸ்தகம் வச்சுருக்கா. அதுதான் காஞ்சி காமகுடி பீடத்தில் அந்த ஸ்ரீசக்கர தொட்டியாக இருக்கு இல்லையா, அதில் அவள் தான் இருக்கா.
எல்லாம் அஷ்டலட்சுமிங்க. அஷ்டலட்சுமிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த தொட்டியில் இருக்கிறது யாருன்னா இவள் சவத்தில் இருக்கிறது இவாளாம். 8 பேர் ஒரே மாதிரி இருக்க வாக்வாதினிகள் தான் இருக்காங்க. வாக்வாதினிகளே வந்து சொல்கிறாங்க கரெக்ட் பண்ணி 35 வருஷமா பிடிங்கி எடுத்து இப்போ தான் நான் விளக்குகள் பேசி சொல்கிறாங்க. இப்போ கரெக்ட் பண்ணி பிடிஎஃப்பில் போட்டாச்சு, இதில் வெப்சைட்டில் போட்டுக்கோங்க. வேணா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதாவது இந்த வெப்சைட் வந்து www.vidyaputran DIVANCHANNEL.com. யூடியூப் வந்து divinechannel.com. இது divinechannel.com போனால் ஆல் மந்த்ராஸ் போடுற லலிதாசனம் முதல்ல வந்துடும். கரெக்டாக விஷயம் அது ஒரு தியானசனம் தான். அதே பரமாச்சாரியாரை கரெக்ட் பண்ணுறது என்னென்னா சிந்தூராரண விக்கிரகம், த்ரீநயனா, மாணிக்க மௌலி ஸ்புருத தாராநாயக சேகரம், ஸ்மிருதமுகீம், ஆப்பீன பட்சோருகாம், பாணித்யாம், அழிப்பூர்ண, ரத்னசகம், ரத்தோத்பலம் விப்ரதி, சௌமியாம், ரத்ன படஸ்தான்னு சொல்லுவோம். சகப்பக்கலை திண்டில் காலை வச்சிருக்காங்க. ரத்ன கடஸ்தான்னு குடத்து மேலே காலை வச்சிருப்பா மகாராணி. இது காமன் சென்ஸோடு திங்க் பண்ணுவோம். ஏதோ ஒரு தப்பு யாரோ பண்ணியிருக்கா, அதனால ரத்ன கடஸ்தான குடத்து மேலே வச்சுக்க மாட்டாள் தான். நீங்கள் நம்மளே வச்சு பார்க்கலாம். குடத்து மேலே டில்ட் ஆகிடும். அம்பாள் படத்துலாம் அப்படி இருக்கான். சிகப்பக்கலை திண்டில் காலை வச்சுருக்காங்க. இது பரமாச்சாரியா சொல்லி கரெக்ட் பண்ணிருக்கு. அது கரெக்டாக விஷயம் அப்படியா பண்ணுது. அதை சொல்லணும். ரத்ன படசெல்லாம் சொல்லணும். ரத்ன கடைசை கிடையாது. இது எங்கேயோ யாரும் தப்பு பண்ணியிருக்கா ஒரு காலத்தில். அது அப்படியே பிரிண்டில் வந்துருக்கு. கிரேட் ரைட்டிங் போட்ட புக்கில் கூட அப்படி தான் ஆகும். அந்த கரெக்ட் பண்ணுங்க. இந்த இதை வந்து அடுத்த தடவை பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஒரே மாதிரி வேர்டு 2 வந்தால் எடுத்துடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டால் இந்த நாமாவளி இருக்குல்ல, அதை எடுத்து பாருங்க. அதில் கரெக்டாக போட்டிருப்பான். ஆனால் நம்ம ரெசிடேஷன் பாராயணம் சொல்லும்போது இந்த தப்பு பண்ணிவிடுவோம். இது வந்து 35 வருஷமாக அம்பா சொல்லி ஆனால் தொண்டை கேள்வி வச்சு பார்க்குறாங்க. கரெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. பரிபூர்ண பலன் கிடைக்கணும்னா இதுதான். ஒரு தடவை சொன்னாலும் போதும், 1000 தடவை சொன்னால் ஓகே. இப்போ மாமாவை கோடின்னு வேறு சொல்கிறார். தப்பான கோடியே பண்ணக்கூடாது இல்லை நம்ம. அதனால் இது முன்னாடி கரெக்ட் பண்ணிட்டோம். அது ஆரம்பிக்கு முன்னாடி அப்போ எழுதி கூட விட்டுருவாங்க. மாமா சொன்னால் இதையும் சொல்லுவேன். மாமானாலும் நிறைய விஷயம் நான் தான் கற்றுந்தேன். அதனால் நீங்களும் யூஸ் பண்ணுங்க சொல்லி இந்த குரூப்பில் எல்லாருக்குமே சொல்லணும். சரி, சந்தோஷம். வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. பதிவாங்க. நிறைய இருக்குமாம்மா. ஆக்சுவலாக மேலே வந்து மழை ஆகுது. இதே பட்டர் வந்து அப்படியே இறங்குவார் கீழே அம்பாள் வச்சுட்டு. கோவில் பட்டர் இறங்கி அம்மா இடத்துல போயிட்டு அப்படியா? இது வந்து இது வந்து அப்பாவை போய் அத்த சிவனம். ஏன்னா அங்கே ஸ்ரீதேவி இந்த பாபநாசம் வந்து இங்கே பாட்டா போனது இல்லையா, இவர் இருக்கார் இல்லையா, நம்ம டிவி நாடகத்துக்கு அடிக்கடி போட வந்த பாட்டு ஆந்திரவேல் அதே படிக்க நிறைய கச்சேரியில் போட வந்த பாட்டு யார் பண்ணுறது? டிவி நாடகத்துக்கு வந்து அதே போடுவோம். இந்த பாட்டு போடுவோம். இது வந்து இன்னும் ஃபேமஸ் தான். ஆக்சுவலி இதுக்கப்புறம் அவர் சத்தியத்திலே பாடல அவர் அவசியம். இங்கே வந்தால் வேற மாதிரி பார்த்து பாடலாம் கொஞ்சம் போயிட்டு வரும். இது வந்து அதில் காளி வந்து பெரிய அமைச்சது தேவி அஷ்டகம், இது ஸ்துதி, இது பிரபத்தி, இது வந்து இந்த பாடக்காக எல்லாம் பாடம் அதே வச்சு எல்லாமே இது அதேதான் ராமேஸ்வரி ராமேஸ்வரி அவர் இருக்காரு. அவர் ஒரு சின்ன முன்னோடி இருக்காரு. என்ன இருக்காருன்னா
என்னை பெரியவா கூப்பிட்டு ஒரு காமாட்சி படம் கொடுத்து இந்த பூஜை பண்ணி வாங்கி நான் பண்ணி வந்துட்டுருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு தோணித்து நான் தான் நங்கநல்லூர் ராஜவேஷா இருக்கேன்னு தோணித்தான் அவனுக்கு. அம்பாள் பேசலாமா இருந்துதான். எனக்கு பெரியவாட்ட போய் இந்த மாதிரி தோணுது நானா. ஆமாம் நீ போய் சங்கலில் போய் கைங்கரியம் பண்ணிட்டு அனுப்பிச்சா பெரியவா இங்கே வந்து கைங்கரியம் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்காரு அவர் மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. அம்பாளை கொடுத்தான் 50,000 மாவட்டம் கொடுத்தான். ராஜகோபால் சுவாமி பேர் நங்கநல்லூர் வந்து இது பஞ்சாலபுரம் 1 பாட்டு எல்லாமே மியூசிக்கில் போட்டு இதில் யூடியூப்பில் இருக்குது எல்லாமே. சவுந்தரில் இருந்த செலக்டட் வர்சஸ் இது வேகடாயி அது ஸ்லோகம் அர்த்தம் ஸ்லோகம் அர்த்தம் இது நம்மளோட இல்லாத எடுத்துன்னு போங்க உங்கள் தலைமை இருக்கு அவங்ககிட்ட இது இருக்கு அவங்ககிட்ட நான் வாங்கி பார்க்கண்ணா நீங்கள் வச்சுக்கிங்க இங்கே இல்லாத சம்ஸ்கிருதம் படிக்க தெரியாது பிரச்சனை இல்லை. தமிழ் இது தமிழ்லாம் தமிழ் இருக்கு இருக்கிறதே இது வந்து உபதேசம் அவங்க பரவாயில்ல கொடுக்குறது விஷயத்தை மேலே படிச்சுட்டு வாங்கன்னு ஸ்ரீதேவியை பற்றி ஒரு குறிப்பு. இதை கொடுத்து படிச்சுட்டு அப்புறம் வாங்கன்னு உபதேசம் கொடுத்துருவோம். சரி இது வந்து சுவாமியை பற்றி நீங்கள் எழுதினாங்க நீங்கள் எழுதிங்க. ஆமாம் இது மட்டும் இல்லையா இல்லை இல்லை